அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3 நாட்களாக திருமணத்தை பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டது. திருமணத்துடைய அவசியம் என்ன, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சால்வ் செய்கிறது, எப்படி கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்வது போன்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது விவாகரத், தலாக், டைவர்ஸ் என்று சொல்லுவாங்க. இந்த தலாக் என்று சொன்னால் என்ன, இந்த தலாக்கை எப்போ சொல்ல வேண்டும், இது போன்ற பல்வேறு சட்டங்களை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நினச்ச உடனே தலாக் சொல்லிடுறதா அப்படின்னா இல்லை, அதுக்கென்று ஒரு வழிமுறைகள் இருக்கிறது. ஒன்று நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். தலாக் என்பது ஆணுக்கு சொந்தமானது, ஹுலா என்பது பெண்ணுக்கு சொந்தமானது. தலாக்கு எப்போ சொல்லணும் அப்படிங்கிற பொழுது மார்க்கம் சொல்லுது, முதல்ல அந்த பெண் உனக்கு கட்டுப்படாமல் நடக்கிறாள். சிலாத்துல எந்த கடமையும் செய்யலை, கணவனுக்கும் கட்டுப்படலை, சொல்லு வச்சு கேட்க மாட்டா, இந்த மாதிரி நேரத்தில் உடனே சொல்கிறதாண்டா சொல்லக்கூடாது. முதலில் அவளுக்கு என்ன செய்யணும், உபதேசம் செய்ய வேண்டும். இப்போ பள்ளியாசலுக்கு பஞ்சாயத்து வருது, நாங்களும் சொல்லுவோம். அது மாதிரி அவங்க மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டில் உபதேசம் பண்ணணும். ஏம்மா இப்படிலாம் இருமா அப்படின்னு சொல்லி. இரண்டாவதாக அப்படியும் அவள் கேட்கலை அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணை லேசாக அடிக்க வேண்டும். ரொம்ப போட்டு ஆடு மாதிரி அடிக்கக்கூடாது. லேசாக அவள் திருந்துருக்கான்னு என்ன செய்யணும், அடிக்க வேண்டும். அது ஒரு நாள் விட்டு பார்க்கணும், அது சரியாக வரலையா. மூணாவதாக அல்லாஹ் சொல்லுவான், படுக்கையில் ஒதுக்கி வைங்க. சொல்கிறான், படுக்கையில் 2 பேர் ஒரே பெட்டில் படுக்கிறாங்கன்னா ஒரே ரூமில் படுக்கணும், கணவன் தனியாக மனைவி தனியாக. இல்லைன்னா இவர் ஹாலில் படுக்கணும், அந்த அம்மா ரூமில் படுக்கணும், இல்லை அந்த அம்மா ஹாலில் போட்டு இவர் தனியாக படுக்கை ஆக்கிடுங்கிற அல்லாஹ். இந்த மூணாவதை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய மனதிலே ஒரு மாற்றம் ஏற்படும். ஆகா, நம்ம கணவன் முறை வெறுக்கிறாரு, நம்ம செய்கிறது தப்பு தான், அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் கொஞ்சம் திருந்துறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் இந்த 3வது கட்டமும் முடியாது, இதையும் அவள் பேச்சு கேட்கலை அப்படின்னு வரும் பொழுது தான் தலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறார். இந்த தலாக்கை நான் எப்படி சொல்கிறது, தலாக் 3 விதமான தலாக் இருக்குன்னு மார்க்கம் சொல்லுது. 1 தலாக், 2 தலாக், 3 தலாக், இப்படி 3 தலாக் இருக்கு. ஒரே நேரத்தில் 3 தலாக் விடுவது கூடாது மார்க்கத்தில். ஒரே நேரத்தில் 2 தலாக்கும் சொல்லக்கூடாது, ஒரே நேரத்தில் 1 தலாக் தான் சொல்லணும். இந்த தலாக்குக்கு பல வார்த்தைகள் இருக்கு. உன்னை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம், இல்லை நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருன்னு சொல்லலாம், இனிமேல் உனக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லலாம், இல்லை உனக்கு தலாக் சொல்லிட்டேன்னு சொல்லலாம், இப்படி சொல்லலாம். ஆனால் அதற்கு 2 சாட்சிகள் வேண்டும் என்பது மறந்துடக்கூடாது. சும்மா நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து நான் உன்னை தலாக் சொல்லிட்டேன் அப்படின்னா அது செட் ஆகாது. அதுக்கு 2 சாட்சி வேணும். சாட்சி இல்லாமல் தலாக்கோ உலாவோ செல்லாது என்பதை நம்ம என்ன செய்யணும், முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தலாக்கு சொல்லித்தான் ஆகணுமாண்டா, சொல்லாமல் கூட சமாளித்து வாழலாம். சரி, சனியன் தொலைஞ்சி போகுது, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு இருக்கலாம். சொல்லித்தான் ஆகணும், ஒரு வழியே இல்லைங்கும் போது தான் இந்த ஆயுதத்தை கையில் எடுத்து உன்னை 1 தலாக்கு சொன்னேன், நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லணும், உன்னைய 1 தலாக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லணும். அது பேர் தான் 1 தலாக்குமா. இந்த 1 தலாக்குக்கு என்ன மார்க்கம் சட்டம் சொல்லுகிறது அப்படின்னா, இந்த பெண்ணு கணவன் வீட்டிலேயே இருப்பாள், இதான் இருக்க வேண்டும், காலத்தை எண்ண வேண்டும். இதான என்ன, காலத்தை எண்ணுவது 3 மாதங்கள் எண்ண வேண்டும். எத்தனை நாளுங்க? 3 மாதம்.
இந்த 3 மாதத்துக்கு அறிஞர்கள் சொல்லுவார்கள், எப்படி கணக்கு வைக்கிறது? அவன் வந்து கரெக்டாக 1ஆம் தேதியா தலாக் சொன்னான், ஒரு 3 மாதம் அப்படியே என்றது? அப்படி இல்லை. 3 மாத விடாய்கள். இப்போ இன்றைக்கி தலாக் சொல்கிறான், அந்த அம்மாவுக்கு மாத விடாய் வரலன்னு வச்சுக்கிறோமே, சுத்தமானதான் தலாக்கை சொல்லணுங்கிறாங்க. இப்போ ஒரு 10ஆம் தேதி மாத விடாய் வருது, அது ஒன்று. அடுத்த மாதம் 10ஆம் தேதி அது ஒன்று, அதுக்கடுத்த மாதம் 10ஆம் தேதி அது ஒன்று. இப்படி 3 மாதவிடாய் காலங்கள் எதிர்பார்க்க வேண்டும். இதுக்குள்ளே பாருங்க, நல்லா ஒரு வாய்ப்பை கொடுக்குறான். இந்த 3 மாதத்துக்குள்ள அந்த பெண் தெரிந்து விட்டாலோ அல்லது நம்ம மனசு மாறிட்டு உன்னைய நான் மீட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். உன்னைய நான் மீட்டிக்கிட்டேன்னு சொல்லி எட்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். 10 நாள் தான் ஆச்சு, 1 வாரம் தான் ஆச்சு, 1 மாதம் தான் ஆச்சு, யோசனை பண்ணுறோம். அவளை தலாக் சொல்லி என்ன செய்ய போகிறோம்? அவளும் யோசனை பண்ணுறா. இனிமேல் ஒரு கல்யாணத்தை பண்ணி அவன்கிட்ட போய் என்ன செய்யுது, அவன் எப்படி ஒரு போனால் தெரியலையா அப்படிலாம் யோசிக்கிறா. அப்படிங்கும்போது என்ன செய்யணும்? 2 பேர் சேர்ந்துக்கிட்டான்னா தாராளமாக சேர்ந்து கொள்ளலாம். மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, 3 மாதம் கழிந்து விட்டது. இப்போ வந்து சேருன்னு நினைக்கிறாங்க 2 பேரும். அப்படின்னா என்ன மார்க்கம் சொல்லுது? திரும்பவும் திருமணம் செய்து சேர வேண்டும். ஏப்பா ஏன் இப்படி வந்து கூட்டு போறீங்க? அவர் மனசு தானப்பா. தம்பி போ, பின்னாடி போ. 3 மாதத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும்? சேர்ந்து கொண்டால் 2 பேரும் சேர்ந்துக்கலாம். 3 மாதம் கழிந்து விட்டது, அப்போ சேருன்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் புதிதாக செய்து திருமணம் செய்யும், சேர்ந்துக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும் சட்டத்தை. மார்க்கம் தலாக்கு சொல்லிவிட்டால் அப்படியே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலை. அதனால தான் ஒரு தலாக் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் மார்க்கம்னு நம்ம கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்வு செய்து ஆத்திரப்பட்டு 3 சொல்லிடாத, ஒரு தலாக்கு சொல்லு, அப்போதான் நீ சேர முடியும், அவளுக்கு ஒரு வாய்ப்பு. இப்படி ஆகிப்போச்சு, சேர்ந்து வாழ்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிறகு அந்த பெண்மணி என்ன செய்கிறா? திரும்ப ஏடாகூடம் பண்ணிட்டு வரான். அப்போ 1 வருஷம் சென்றோம், 6 மாதம் சென்றோம், என்ன செய்யலாம்? இன்னொரு தலாக்கு சொல்கிறதுக்கு மார்க்கம் அனுமதி கொடுக்குது. அப்போது இதே சட்டம் தான். 3 மாதம் 3 மாதத்துக்குள்ளே சேர்ந்துக்கலாம். 3 மாதம் கழிந்து விட்டால் என்ன செய்யலாம்? திருமணம் பண்ணி சேர்ந்துக்கலாம். ஆனால் ஒருத்தர் என்ன செஞ்சான்? கோபத்திலேயோ ஆத்திரத்திலேயோ சடனாக உன்னை 3 தலாக்கு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டான். முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. 3 தலாக்கு சொல்லிட்டேன்னு சொன்னாலே என்ன ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவி சேர முடியாது. இதற்கு பேர் தலாக்கே பாயின் என்று சொல்லுவாங்க, பிரிவினை ஆகக்கூடிய தலாக்கு. சரி, இப்போ 2 பேரும் யோசிக்கிறாங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேனே, நீ எப்படி அப்படி யோசிக்கிறேன், சேர முடியுமான்னா அதுக்கு ஒரு சில நிபந்தனைகளையும் மார்க்க வைக்கணும். இதுதான் நல்லா சிந்திக்கணும். இப்போ என்ன செய்யணும்? அந்த பெண்மணி 3 மாதம், நான் சொன்னது மாதிரி 3 மாத விடாய்கள் எதிர்பார்த்த உடனே இத்தா இருக்க வேண்டும். இத்தா இருந்த உடனே இவர்கிட்ட சேர முடியாது, வேற ஒரு ஆளை திருமணம் பண்ணணும். என்ன செய்யணுங்க? அந்த பெண்ணுக்கு ஒரு ஆள் திருமணம் பண்ணி வைக்கணும். அவர் குடும்பம் நடத்துவார், இல்லற வாழ்க்கையெல்லாம் நடத்துவார், முதலிரவு எல்லாம் முடியும். அதுக்கு பிறகு அவர் நினைச்சாருன்னா அவர் தலாக்கு சொல்லணும். அதுக்கு பிறகு இந்த அம்மா 3 மாதம் இத்தா இருக்கணும். அதுக்கு பிறகுதான் முதல் கணவரை இந்த பெண்மணி திருமணம் செய்ய முடியும். இது சின்ன வயசாக இருந்தால் ஓரளவு பரவாயில்லை, பெரிய வயசாக இருந்தால் யாராச்சும் ஒரு ஆள் மூத்தாயிடும். கணவன் மனைவியோ இது எதுக்குடா இது? அதனால தான் நல்லா பாருங்க, ட்விஸ்ட்டு வைக்கிறான். சொல்லிடாத சொன்னால் மாட்டிக்கிடுவேன். ஒரு தலாக்கு சொன்னால் உன் பொண்டாட்டியோட சேர்ந்துக்கிடலாம், 3 மாதம் கழிச்சு சேர்ந்துக்கிடலாம், 3 மாதத்துக்குள்ளே சேர்ந்துக்கிடலாம். ஆனால் 3 மாதம் கழிச்சு செஞ்சால் திருமணம் செய்யணும், 3 மாதத்துக்குள்ளே சேர்ந்தால் திருமணம் செய்ய தேவையில்லை. ஈஸியான சட்டங்களை எல்லாம் சொல்கிறான். 3 தலாக்கு ஒரே நேரத்தை சொல்லிட்டோன்னு சொன்னால் அவன் சேரவே முடியாது. இதே போல தான் ஒரு சஹாபி பெண்மணி வந்து சொல்லுவாங்க ரசூல்லாட்ட, யார் ரசூல்லா, என்னை 2ஆவதாக இவரை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இவர் ஆள் சரியில்லை, என்ன பொம்பளைங்க சொல்கிறக்கூடிய அந்த ஆயுதம் ஆண்மை இல்லைன்னு வந்து சொல்லிடுச்சு அந்த அம்மா. இவர்கிட்ட அந்த மாதிரி கோளாறுலாம் கிடையாது, நல்ல மனிதர் தான். அப்போ கூட அந்த அவருடைய மகன், ஏற்கனவே பிறந்த மகன்லாம் இருக்கிறார், அவருக்கு பிறந்தவன். இப்போ கேட்டாங்க, இந்த பிள்ளைங்கள்லாம் யார்? அவருடைய மகன் தான். அப்போ ஆண்மை இல்லாமல் இந்த பிள்ளை பிறந்துச்சு, முடியவே முடியாதுமா, நீ பழைய கணவன்கிட்ட சேரன்னு சொன்னால் இவர் உன்னையை ருசிக்க வேண்டும், அதாவது உன்னோடு உடலுறவு கொள்ள வேண்டும்,
அதுக்கு அவர் நினைச்சாருன்னா அவர் தலாக் சொல்லலாம். தலாக் சொல்லி இதாக இருந்து அதுக்கப்புறம் தான் உன் கணவன்கிட்ட நீ போக முடியும். இந்த ஜாப்பில் நம்மள்கிட்ட சொல்லாத போமான்னு வெட்டி விட்டாங்கன்னு சொல்லலாம். சும்மா பொம்பளைங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னோம்னா இல்லைப்பா இவருக்கு ஆண்மை இல்லை பாய் அப்படின்ட்டுவாங்க. பஞ்சாயத்தில் கேட்க வைங்களேன், ஒன்று குடிக்கிறான், அடிக்கிறான், திட்டுறான், பேசுகிறான், செலவு காசு தர இல்லை, எல்லாம் பேசி பார்ப்பாங்க. இல்லைம்மா காசு கத்தர சொல்கிறோம், குடிக்க மாட்டான், உன்னை அடிக்க மாட்டான், நல்லா பார்த்துக்கிடுவான், அப்படி இப்படி நாங்கள் எல்லாத்தையும் பஞ்சாயத்து பேசுவோம். ஃபைனலாக பேசும்போது பாய் ஆண்மை இல்லை பாய், நான் எப்படி போய் வாழ முடியும் அப்படின்ட்டுவாங்க. அது இருக்கா இல்லை? ரெண்டாவது அது ஒரு ஆயுதமாக இன்றைக்கி பெண்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பாதுகாக்கணும், நல்லா பாதுகாக்கணும். எனவே இதுதான் தலாக்குடைய சட்டம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபுல்லா என்றால் என்ன? கணவன் ஏடகுடமாக இருக்கிறான், குடிகாரனாக இருக்கிறான், செலவு காசு தரல, பிரச்சனை பண்ணுறான், மனைவி போட்டு அடிக்கிறான், ஏதாவது ஒரு ஏடகுடம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இந்த பெண் என்ன செய்யலாம்? அந்த கணவனிடத்தில் என்னை உற்றுப்பா, எனக்கு ஃபுல்லா குடு அப்படின்னு கேட்கலாம். இது நல்லா ரொம்ப பேர் தப்பாக கொஞ்சம் ஃபுல்லாக தந்து விட்டேன் முடியாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் முடியாது. பெண் யாரும் கொடுக்க முடியாது. ஃபுல்லாவை கேட்க வேண்டும். தலாக்கு அப்படி இல்லை. தலாக்கு சொல்லிட்டாலே நிகழ்ந்துடும். ஒரு மனைவி சொல்ல, நீ தலாக்கு சொன்ன ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது சட்டத்தில். தலாக்கு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வித்தாக்கு தான் போகணுமே தவிர நான் தலாக்கு ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனால் ஃபுல்லாவில் அப்படி அல்ல. ஒரு பெண் கேட்க வேண்டும், ஏங்க உங்களுக்கு தான் சரியாக வரல, என்னை விட்டுருங்க, நான் இதே வழியை பார்த்துட்டு போகிறேன், எனக்கு ஃபுல்லாக கொடுத்துருங்க அப்படி தான் கேட்கணும். அப்போ தான் அவர் என்ன செய்யணும்? உன்னை தலாக்கு சொல்கிறேன்னு சொல்கிறேன். இதுக்கு பேர் தான் ஃபுல்லாக. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கும் 3 மாதம் தான் இதா இருக்கணும். இதா இருக்காமல் இன்னொரு கல்யாணத்துக்கு போகவே கூடாது என்று மார்க்கம் அழகாக சொல்லுது. ஏன்னா இதா இருந்தால் தான் ஏற்கனவே புள்ள இருக்குதா என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய ஒரு மாஃபில் அர்ஹாம் அல்லாஹ் சொல்கிறான். உங்கள் கர்ப்பப்பையில் என்ன இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இத்தாவுடைய காலம் என்பதையும் மார்க்க நமக்கு அழகாக சொல்லித்தரும். எனவே குலாவையும் தலாக்கையும் போட்டு நம்ம குழப்பிடக்கூடாது. குலாவுடைய சட்டம் வேறு, தலாக்குடைய சட்டம் வேறு. ஆனால் குலாவில் என்ன? பெண் கேட்க வேண்டும், ஆண் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்க. இத்தாவுக்கு பிறகு அந்த பெண்ணை யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம், இவர் யாரையும் கல்யாணம் பண்ணி திரும்ப சேரன்னு நினைச்சா கூட திருமணம் செய்து சேர்ந்து கொள்ளலாம். இப்படி முதல் தலாக்கில் சொன்னோமா இல்லையா? அதே போல தான் இத்தா கழிந்ததுக்கு பிறகு 2 பேரும் நிக்கா ஓதி மகர் கொடுத்து, நம்ம மண்டபம்லாம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா நம்ம வீட்டிலே என்ன செஞ்சிடலாம், கல்யாணம் பண்ணி சேர்ந்துக்கலாம். தான் ஈஸியான சட்டங்க. ஆனால் ஒரு கணவன் இறந்து விட்டால் இங்கே தான் நம்ம சமுதாயம் ரொம்ப தப்பு செஞ்சுக்கிருக்காங்க. திருந்தாத சமுதாயமாக இன்னும் இருந்துக்கிருக்காங்க. 4 மாதம் 10 நாள் 40 அஷ்ஹுரின் வ அஷரா அல்லாஹ் தெளிவாக சொல்ல, ஒளிவு மறைவாக கூட சொல்லலை, தெளிவாக சொல்லுகிறான். 40 அஷ்ஹுரின் வ அஷரா 4 மாதம் 10 நாள் இந்த கணவன் இறந்து விட்டால், அவர் கிளவியாக இருக்கட்டும், குமரியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இருந்துதான். எங்க 1 வருஷமாக படுத்திருந்தாருங்க, 2 வருஷமாக படுக்க, என்னங்க பிள்ளையாக வரப்போகுது, அதெல்லாம் அங்கே பேச்சுக்கு இடம் இல்லை. மார்க்கம் சொல்லிவிட்டு செஞ்சே ஆகும். ஆனால் சமுதாயத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா 40 நாள் 40 நாள் யார் சொன்னால் எவன் சொன்னான்னே தெரியும். நான் எந்த ஓட்டு மையத்துக்கு போனாலும் அதை சொல்கிறது, இந்த பையனை கூப்பிட்டு, அப்பா அவங்க அம்மாவை 4 மாதம் 10 நாள் இருந்தா இருக்க சொல்லு, 40 நாள் இல்லைப்பா, 40 நாள் ஆகிட்டா என்ன கூத்து நடக்குதுங்கிற வீட்டில், பெயிண்ட் அடிக்கிறது என்ன, புது துணி வாங்குறது என்ன, பிரியாணி போடுறது என்ன, அதோடு முடிச்சுட்டு வெளியே வந்துடுறது. அதோடு இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போவாங்க. எங்கே கூட்டிகிட்டு போவாங்க? பீச்சுக்கு கூப்பிட்டு போய் கடலில் ஒரு முக்குனா எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா சோத்தும் போயிடுச்சு, எல்லா தீட்டும் போயிடுச்சு. அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை இந்த சமூகத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். எப்படி இபாதத் இறைவனால் ஏவப்பட்டதை செய்வது அவசியமோ அதே போல் தடுக்கப்பட்டதையும் செய்யாமல் இருப்பது அவசியம். இது இறைவனால் ஏவப்பட்டது தானே. தொழுகை, நோம்பு, சக்காத்து, தலாக்கு விஷயம், குலா விஷயம், இத்தா விஷயம், மௌத்து விஷயம், சொத்து விஷயம், பாக பிரிவினை எல்லாம் குரானில் நல்லா தெளிவாக சொல்கிறானுங்க. நமக்கு தானே குரான் இறங்கியிருக்கு, சமுதாயத்துக்கு தானே. அதனால் இந்த பழக்கத்தை நாம் தயவு செய்து நம்ம வீடுகளில் சொல்ல வேண்டும். ஒன்றும் தவறுலாம் கிடையாது. நீங்களும் சொல்லலாம், ஏம்மா நான் இறந்து போயிட்டா இன்ஷா அல்லாஹ் நீ உயிரோடு இருந்தால் 4 மாதம் 10 நாள் இருந்தாயிருமா, அப்போ தான் நீ இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றிய பெண்ணாக மாறுவாய் என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பெண்ணை செய்யலாம், யாரை வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம், அது வேறு சட்டம்.
இதுதான் தலாக்கு. ஒரு தலாக்கு, 2 தலாக்கு, 3 தலாக்கு, ஹுலா, இத்தாவுடைய ஒரு சுருக்கமான ஒரு சட்டமாக இருக்குது. எனவே இந்த தலாக்கை சொல்லித்தான் ஆகணுமாங்கிறது இல்லை, சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தால் இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்பதைத்தான் நமக்கு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் அழகான குர்ஆன் ஷரீஃபும் நமக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது. எனவே நமது வாழ்க்கையிலே தேவைப்படுகின்ற போது மாத்திரம் இந்த தலாக்கை நாம் பயன்படுத்தலாம். இல்லை என்று சொன்னால் பொறுமையாக நாம் விட்டு விடுவோம். அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்தையும் லேசாக்குவான். ஆகவே சட்டங்களையும் திட்டங்களையும் நாம் தெரிந்து கொண்டு அழகான முறையில் வாழுவதற்கு இறைவன் உங்களுக்கு எனக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.